2025ல நீங்க அன்னைக்கு ஒரு வேஷ்டி ஆரம்பிக்கிறீங்க. ஒரு இந்திரா காந்தி காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க ஆரம்பிச்சப்போ 83 எனக்கு நல்லா சொல்ல போகிறோம்னா 77 to 83 ஆந்திராவில் தான் ட்ராவல் பண்ணுறேன். தெலுங்கு தெரியுமா சார்? தெரியும். அங்கே கற்றுக்கிட்டீங்க போய் கற்றுட்டேன். போய் கற்றுக்கிட்டீங்க. அப்போ வந்து நான் ஆரம்பிக்கிற போது என்ன ஆரம்பிக்கிறது, என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அப்பா பேர் ராமசாமி, என் பேர் நாகராஜ், ஆரியம்ல 3 எழுத்து, பின்னாடி இருக்கிற ஆரியஜன் ஒரு எடுத்து ராமராஜன் போட்டேன். அந்த போட்டது நான் பெரிய பிளான் எல்லாம் பண்ணல. அப்பாவே நம்ம ஒரு போட்டால் நல்லா இருக்கு. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் அப்பாவாக இருப்பாங்க, இல்லாட்டி டீச்சராக இருப்பாங்க, இப்படி தான் இருக்குது எல்லாமே. அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா வச்சு போட்டோம். அதை நான் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம செய்கிற வேலையை சரியாக செஞ்சுட்டு இருந்தால் இறைவன் இயற்கையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி 83 வந்து வரைக்கும் ஆந்திராவில் காங்கிரஸ் அசைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ அது சுதந்திரமானது அது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தாங்க. 83 NT ராமராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கிறார். அவர் எல்லா படத்திலும் ராமராவ் கிருஷ்ணன் நடித்தவர். அவர் படம் வந்ததுன்னா ராமராவ் கிருஷ்ணன் அவர் டிவியில் வந்து தேங்காய் வடம் முடச்சி வச்சு சாமி மூடுவாங்க டிவியில். அந்த காலகட்டத்தில் ராமராஜன் பேர் வந்து மனசில் அப்படியே நச்சுன்னு தெலுங்கில் பதிஞ்சிருச்சு. மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சது. நம்ம விளம்பர செலவே பண்ணாமல் இந்த ராமராஜ் பேர் வந்து அது கரெக்டாக தோத்தி வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸாக போனதுனால, நம்முடைய இந்தியாவுடைய பாரம்பரிய போனால அந்த பேர், அந்த வேட்டி, ப்ரொடக்ட்டு, போக்குவரத்தில் வந்து ஆந்திராவில் வந்து நச்சுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே வந்து என்னுடைய பிராண்டு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஆந்திராவத்து இருக்குது. அந்த ராமராஜ் பிராண்டு அவங்க வீட்டு பிராண்டை நினைப்பாங்க. ஒவ்வொரு நேற்று அந்த ரம்யம் கடை ஓப்பனிங்கில் ஒரு குண்டு ரம்மா என்னை பார்த்துட்டு அவ்வளவு புலகாங்கி தான் அந்த அம்மா ராமராஜ் அந்த அம்மா பிராண்டாட்ட பேசுகிறேங்கிட்ட அவ்வளோ அருமையாக பேசுறதுக்கு. அந்த அம்மா லேடி, வேட்டியை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த அம்மா அவ்வளோ தூரம் அந்த பிராண்டை நான் 10-20 வருஷம் நான் எல்லாத்துக்கும் வாங்கி கூட அமெரிக்கா இருக்கிற மாப்பிள்ளைகளுக்கு வாங்கி அனுப்பி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவது. அப்போ நான் நினச்சேன் இது ராமராஜ் என்ற பிராண்ட் இல்லை, இவங்க பிராண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது காலகட்டம் கரெக்டாக அமைஞ்சது. அது பேருமே வந்து ஒரு மாதிரி பேன் இண்டியன் பேராக இருக்குது சார். ராமராஜ் நம்ம தமிழில் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆனாலும் அந்த ராமுங்கிறதும் ஒரு இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு பேர். போன வாரம் ராஜுங்கிறதும் இந்தியா. போன வாரம் அமெரிக்கா ஒரு வாட்ஸ்அப் பார்த்தேன். அமெரிக்காவில் வந்து REMனு போட்டு காரே ஒரு புது கார் ஒன்று உற்பத்தி ஆகுதாமா. ஓகே. வாட்ஸ்அப்பில் தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதை விட என்ன அப்படின்னா, நாம் இங்கே வந்து வணக்கம் சொல்லுவோம், அப்புறம் குட் மார்னிங் சொல்லுவோம், நமஸ்தே சொல்லுவோம், வந்தனம் சொல்லுவோம். நார்த் இந்தியா போயிட்டேன் ராம். அப்போ ஆல்ரெடி பிராண்ட் அங்கே ஆகி நிற்கிது. இது ஏதோ முன்னோர் செஞ்ச புண்ணியமோ ஒரு இறையர்களோ குருவர்களோ வந்து நம்மளை கையை பிடிச்சி சரியான வழியில் கூட்டிகிட்டு போய் நான் ஒவ்வொரு நாள் அதை என்ஜாய் பண்ணுவேன். நான் திருப்பி வாசம் பண்ணிக்குவேன். என்ற கிளாஸில் 40 பேர் படித்தாங்க. 40 பேர்த்தில் இன்றைக்கி நான் இருக்கிற லெவலில் அடுத்த ஆள் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கெட்ட வரைக்கும் இல்லை. அப்போ நமக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வர்ற காரணம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா வசதியாக இருந்தாங்களா? இல்லை. மாமனார் மாமியார் வசதியாக இருந்தாலும் இல்லை. எனக்கு ஒரு பெரிய காட்ஃபாதர் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்துட்டாரு? இல்லை. இல்லை ஒரு MNC கம்பெனியில் நம்மளை தூக்கி லிமிடெட் கம்பெனி கோடிக்கணக்காக பணம் வந்துச்சுன்னா இல்லை. அப்போ எப்படி வளர முடிஞ்சுது அப்படின்னா, அந்த நோக்கம் சரியாக இருந்தங்காட்டி, வழிமாறாமல் ட்ராவல் பண்ணங்காட்டி, அது இயற்கையுமே இறைவனும் சரியாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்கிறத என்னால் ஒவ்வொரு நாளும் உணர முடியுது. 20 வருஷத்துக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணுறப்போ மாப்பிள்ளையை வந்து கோட் சூட் போட்டு தாலி கட்டுவார். ஆமாம். பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கோட் சூட் போட்டிருப்பார், அந்த வீட்டு வேலை செய்கிற வந்து இந்த வேட்டி கட்டிட்டு கிச்சில் துண்டி கட்டிப்பார். சார் நான் எல்லா ரஜினி படம் கமல் படம் பார்க்குறோம், ஏன் இவங்க கோட் போட்டிருக்காங்க அடிக்கிற வெயிலில்? சுத்தமாக உண்மையில எனக்கு இப்போ அவங்களே வேஷ்டி போட்டு வர்றாங்க படத்தில். ராமராஜ் மாற்றி இருக்குது. எந்த படத்தில் பாரு, எந்த டிவியில் பாருங்க, எல்லாருமே வந்து ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு செய்யணும் வேட்டி கட்டிட்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை படத்துலையுமே வந்து இதுக்கு நான் எந்த டைரக்டரையும் போய் சொல்ல, எந்த ஹீரோட்டையும் பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லவே இல்லை. நான் பிடிச்ச பிராண்ட் அம்பாசிடர் ஜெயராம் மட்டும்தான். இன்றைக்கி வரைக்கும் அவர் பணமே வாங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படியா சார்? ஆமாம்மா. இன்றைக்கி வரைக்கும் அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் தான் எதாவது நாங்கள் எல்லாம் 2 பேரும் கொண்டு போய் கொடுக்க இல்லையா. இன்றைக்கி வரைக்கும் கமர்ஷியலாக கிடையாது சார். இது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா ராமராஜ்னா அவர் தான் ஃபேஸு. ஆமாம். அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து பணத்துக்கு வாங்கி தான் அது சக்ஸஸ் ஆகிருக்காது. அவர் போய் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறேன். அதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறேன், 10 பேர் போகிறோம், 9 பேர் பேண்ட் போட்டிருக்காங்க, நான் வேட்டி கட்டுக்கிறேன், உள்ள வெளியே உட்கார வச்சுட்டேன். எந்த வருஷம் சார் இது? 2002 ஓகே 2000 இருக்குது, 2000 அது மாதிரி இருக்குது, 2002 அந்த மாதிரி இருக்குது. 83 ஆரம்பிச்சாச்சு, ஒரு 17 வருஷம் ஆச்சு. நல்லா டர்ன் ஓவர், நல்லா எல்லா கடையில் சரக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன். அதாவது நம்ம வந்து திருப்பூரில் வந்து ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கேன். பட் எனவே அந்த ஒரு சென்னையில் ஒரு ஹோட்டல் வேஷ்டி போட்டனால நீ அந்த ட்ரெஸ் கோட் இல்லை அப்படின்ட்டு உள்ளே விடல. என் கூட போனவங்களாம் பதட்டமாடாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி நீ உள்ளே போய் நான் வந்தேன்னு கூட சொல்ல வேண்டாம், நீ போய் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிட்டு போய் வாங்க. நான் வெளியே கல்யாணத்துக்கு போயிருக்கேன். உள்ள ஸ்டார் ரோட்டில் கல்யாணம் நடக்குது. எனக்கு சப்ளைஸ் மில் முதலாளி வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. அதுக்காக நாங்கள் எல்லாம் போகிறோம். திருப்பூர்லேருந்து ப்ளூமூட் ஏறி இறங்கி அங்கே போகிறோம். அவங்க உள்ள 9 பேர் உள்ளே போகிறாங்க. நான் என்னை வெளியே அனுப்புகிறாரு. அவங்கெல்லாம் பதட்டப்பட்டு வெளியே வர்றாங்க. நீ உள்ளே போங்கன்னு அவர் சமாதானம் பண்ணி நினச்சி நான் வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து யோசனை பண்ணுறேன். நானும் என்ற மனசாட்சியும் பேசிக்கிறோம்.
நான் வந்து தச்சோரம் பண்ணுறாளாச்சே, என்ன ராசு நீ எதோ வேட்டி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கே, இன்றைக்கி இப்படி உன்னை வேட்டி கட்டி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஹோட்டலில் விட மாட்டேங்கிறாங்க, நீ எதோ ஒன்று பெரிய பிராண்ட் பண்ண போகிற, உலகம் பூரா போக போகிறேன்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? அன்றைக்கே எல்லாம் எக்ஸ்போர்ட் போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அப்படி எக்ஸ்போர்ட் போயிருந்து இன்றைக்கி இந்த பிரச்சனை இருந்திருக்காரு, என்ன நீ பிராண்ட் பண்ண போகிற அப்படின்ற மனசாட்சி கேட்குது. இப்போ நம்ம ஆரம்பிக்கிற காலத்தில் 100 வேட்டி விற்றுட்டு இருந்து இன்றைக்கி 1000 வேட்டி வச்சு லட்சக்கணக்கான வேட்டி விற்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா கடையில் கவுண்டர் விற்றுட்டு தான் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை? விற்று என்ன பிரயோஜனம்? உன்னால் உள்ளே போக முடியலையே அப்படின்ற மனசாட்சி கேட்குது. இப்படி எங்களுக்குள்ள போராட்டம், எனக்கு மனசாட்சி போராட்டம் நடக்கும்போது ஒரு தீர்வு. இப்போ என்ன, இந்த வேட்டிக்கு இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, அந்த அங்கீகாரம் வாங்கி கொடுத்தா இந்த பிரச்சனை தீர்ந்ததுலாம், அதுக்குண்டான வேலையை பார்ப்போம், அதை விட்டு போட்டு ஏன் நெகட்டிவை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு அந்த மரத்தடியில் உட்காந்து எப்படி புத்தருக்கு போதி மரம் கிடைச்சதோ எனக்கு அந்த மரத்தடி கிடைச்சிது. அப்போ இந்த வேட்டிக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன். இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்ன, வெற்றி அடைஞ்சுன்னா திருக்குறளாட்டா, நெசவாளர் மேல் ஏற்பட்ட அனுதாபமும் வேட்டி கட்டியதில் கிடைத்த அவமானம் தான் எனக்கு வெற்றிக்கு படிக்கட்டு. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம், ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.